மீளா துயரில் ஆழ்த்தி மீண்டு வராத இடத்திற்கு சென்றுவிட்ட ஆசிரியர் செந்தில்குமார் அவர்களுக்கு வடசித்தூர் சுற்று வட்டார பொதுமக்கள் சார்பாக வடசித்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்புறமாக 22/9/24 ஞாயிற்றுக்கிழமை இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டத்திற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னிலை வகித்தார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு தேவராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். முதல் நிகழ்வாக திரு ப. செந்தில்குமார் நினைவாக 2 மரக்கன்றுகள் பள்ளி வளாகத்திற்குள்ளே நடப்பட்டன. அந்த கன்றுகள் வளர்ந்து என்றும் அவர் நினைவை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அவருடைய செயல்களை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். அது வழி காட்டிக்கொண்டே இருக்கும். அதன் பின்னால் கூட்டத்திலே 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இரங்கல் கூட்டத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்தார்கள். மலர் தூவி அனைவரும் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பழனிசாமி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு தேவராசு, பணி நிறைவு பெற்ற முதுகலை ஆசிரியர் திரு சண்முகம் அவர்கள் கண்கள் குளமாக தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஊர் மக்கள் சார்பாக திரு பழனிசாமி, திரு இளங்கோ, திரு தம்பி குமாரசாமி, திரு அப்துல் ஜப்பார், திரு ராதாகிருஷ்ணன், திரு நடராஜ் இராணுவ வீரர், திரு சுப்பிரமணியன் ஆகியோர் பேசினார்கள். பெண்கள் சார்பாக திருமதி சதீஸ்வரன் கலந்து கொண்டு பேசினார். ஏராளமான மகளிரும் இந்த இரங்கல் கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அனைவர் கண்களும் பனித்தன, கண்கள் குளமானது. மனத்தின் இந்த வலி மன வலிமைதான் போக்க வேண்டும். இந்த மனப்புண்ணிற்கு காலம்தான் மருந்திட வேண்டும். ஏனென்றால் இது பள்ளிக்கும் மாணவர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. இனியொரு விதி செய்வோம். இதைப்போல இன்னொரு ஆசிரியரை இந்த பள்ளி காணுமா? ஐயம்தான். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருடைய இதயமும் கனத்த இதயமாக இருந்தது. அழகு நாச்சிமுத்து தன் நினைவை பகிர்ந்து கொண்டார். ஆசிரியர் மகாலிங்கம் நன்றியுரை கூறினார். அனைவருடைய இதயமும் கனத்த இதயமாக இருந்தது. வாழ்க நீ எம்மான், வளர்க உங்கள் புகழ்.